white discharge, PV. What is normal and what is abnormal? Basically, the vaginal mucosa, it is not dry. It's a moist surface. So, எப்பப்பெல்லாம் white discharge normal. White discharge generally premenstrual, அதாவது menstrual cycle-க்கு just before, ஒரு 2-3 days முன்னாடி white discharge வரது normal. And mid cycle, அதாவது around the time of ovulation, அப்போ கொஞ்சம் ஒரு minimal amount of white discharge for some 2-3 days is normal. இது இல்லாமல் எப்போ white discharge வரலான்னா during pregnancy அப்போ white discharge because of the hormonal changes. During breastfeeding, lactation, அதாவது பேபி ஃபீட் பண்ணும்போது white discharge வர்றது நார்மல். இது இல்லாமல் எப்போ நார்மல்னா during sexual contact, அப்போ white discharge இருக்கிறது நார்மல். ஸோ இந்த எல்லா டைம்ஸ்லையுமே கொஞ்சம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது நார்மல். பட் இந்த டைம்ல எல்லாம் நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னா இட் வில் ஜென்ரலி பி மியூக்கஸாக இருக்கும். அதாவது ரொம்ப திக்காக இருக்காது அண்ட் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்காது. ஸோ இட் வில் பி மியூக்கஸாக இருக்கும். கலர் எதுவும் இருக்காது. ஆர்டர்லெஸ், எந்த ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இட் வில் பி கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் அண்ட் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அண்ட் it will not be associated with any itching. எதுவும் இச்சிங்காக இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே ட்ரபிள் இருக்காது. ஸோ நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இப்படி தான் இருக்கும். எப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் நமக்கு கன்சர்னிங், எப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் நமக்கு நார்மல் இல்லைன்னா இன்கேஸ் ரொம்ப திக்காக இருக்குது, கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ரொம்ப திக்காக கெட்டியாக இருக்கும் போது இட் இஸ் நாட் நார்மல். நெக்ஸ்ட் கொஞ்சம் க்ரீனிஷ் டிஞ்ச் இருக்குது அந்த மாதிரி, ஆர் கோப்பியஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ், ரொம்ப வெட்டாகிற அளவுக்கு ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. ஆர் ரொம்ப வாட்டரி, ரொம்ப கோப்பியஸாக இருக்குது, வாட்டரியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அப்நார்மல். பிளட் டிஞ்ச்டாக இருக்குது அலாங் வித் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட அன்எக்ஸ்பெக்டடாக அலாங் வித் அந்த பிளட் ரெட்டிஷ் ஆர் ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜோடு வருதுன்னா அது அப்நார்மல். அண்ட் இன்கேஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது இன்கேஸ் இட்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்மெல், அது ஃபிஷி ஆர்டராக இருக்கலாம், பேட் ஸ்மெல்லாக இருக்கலாம், ஃபவுல் ஸ்மெல் அந்த மாதிரி. சப்போஸ் இன்கேஸ் இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்மெல் அதுவும் அப்நார்மல். அண்ட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் வித் இச்சிங், ரொம்ப ட்ரபிளிங்காக இருக்குது, ரொம்ப இச்சிங்காக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் இட் இஸ் அப்நார்மல். ஆர் இட்ஸ் அசோசியேட்டட் வித் அதர் சிம்டம்ஸ் லைக் யூரின் இரிட்டேஷன், யூரின் போகும்போது இரிட்டேஷன், பர்னிங் மிக்சுரேஷன் அந்த மாதிரி இருந்தாலும் அது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்நார்மல். ஸோ பேசிக்காக ஒயிட் டிஸ்சார்ஜ் என்னென்ன ரீசன்ஸ்னால வரலான்னா commonest cause any infection. So any infection to the vaginal mucosa can cause white discharge. So as such நம்ம vaginal mucosa there are both good and bad bacteria. So normally the good bacteria நம்ம சொல்றது lactobacillus, அந்த பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த குட் பாக்டீரியா இருக்கிறனால தான் it prevents other bad bacteria from growing. So அந்த lactobacillus is protective. It prevents other bad bacteria from growing and it also maintains the vaginal pH. And the acidic pH maintain பண்ணுது. So அந்த vaginal pH maintain ஆகறனால தான் other bad bacteria they don't grow. So that protects us. So எந்தெந்த ரீசன்னால white discharge வரலாம்? நான் சொன்ன மாதிரி infections. Okay, infections can be spread through sexual contact. That is a primary mode of getting infections. And suppose in case நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸாக இருக்கட்டும், பாடி வாஷஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்கலைன். நான் சொன்ன மாதிரி வெஜினல் மியூகோசா இட் ஹாஸ் அன் அசிடிக் பிஹெச். ஸோ நம்ம ஆல்கலைன், நம்ம சோப்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆர் நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டிசெப்டிக்ஸாக இருக்கட்டும், ஆர் பாடி வாஷஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹாஸ் அன் ஆல்கலைன் பிஹெச். ஸோ இந்த ஆல்கலைன் பிஹெச் நம்ம எக்ஸஸாக யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த என்வாயன்மெண்ட், அந்த அசிடிக் பிஹெச் வில் பி சேஞ்ச்ட். அப்படி சேஞ்ச் ஆகும் போது lactobacillus may not be able to survive and அதனால அந்த ப்ரொடெக்ஷன் லூஸ் ஆகும் போது the bad bacteria, there are so many bacteria, not only bacteria, other organisms, they start to multiply. அது மல்டிப்ளை ஆகும் போது தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அதனால தான் it is better to use plain warm water for washing. ஸோ இது another reason for getting vaginal infections. ஸோ and any time restroom யூஸ் பண்ணும் போது wash from front to back. Okay, ப்ராப்பராக நம்ம நார்மல் வாட்டர் வச்சு ஆல்வேஸ் வாஷ் அது. அண்ட் எனி டைம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக்ஷுவல் கான்டாக்ட் ஆல்வேஸ் வாஷ் யுவர் செல்ஃப். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது காமனஸ்ட் காஸ் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ். அதாவது
abnormal pathological white discharge, commonest cause ஆன இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. வாட் ஆர் த அதர் ரீசன்ஸ் ஃபார் white discharge? அதர் ரீசன்ஸ் கேன் பி சம், ஏதாவது அந்த சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாயில் இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஏதாவது அதில் இருக்கிற வந்து செல்ஸில் நடக்கிற சேஞ்சஸ், ப்ரீ கேன்சர் சேஞ்சஸாக இருக்கலாம், கேன்சர் சேஞ்சஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரேர் காசஸ். ஆர் ஏதாவது யூட்ரஸ்குள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸ், ஏதாவது பாலிப்ஸ், அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற white dischargeம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரர் காசஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியது, எஸ்பெஷலி நான் யங்கர் உமன், நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் காமனஸ்ட் காசஸ். காமனஸ்ட் காசஸ் ரூல் அவுட் பண்ணிட்டு, இன் கேஸ் இஃப் இட் இஸ் நாட் சப்சைடிங்னா வந்து தென் வி லுக் இன் டு த அதர் காசஸ். ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம பேசிக்காக white discharge வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது நமக்கு வந்து per speculum எக்ஸாமினேஷன். ஸ்பெக்குலம் இன்சர்ட் பண்ணிட்டு ஹாவ் அ லுக் அட் த வெஜனல் வால் அண்ட் சர்விக்ஸ், கர்ப்பப்பை வாய் நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா, ஏதாவது வந்து ஏதாவது எரோஷன்ஸ் மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது வந்து க்ரோத் மாதிரி இருக்கா, ஃபர்ஸ்ட் அதை ரூல் அவுட் பண்ணுவோம். சப்போஸ் இன்கேஸ் சஸ்பிஷன்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வி கேன் கோன் ஃபார் த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் எவாலுவேஷன். லைக் மேபி ஒரு சின்ன ஒரு பேப்ஸ்மீர் எடுக்கிறது, ஆர் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுறது. இதெல்லாமே வந்து அலாங் வித் ஸ்கேன், இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம எக்ஸாக்ட் காஸ் நமக்கு வந்து நமக்கு காமனஸ்ட் காஸ் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரேர் காசஸும் நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் பிளான் ஆர் ட்ரீட்மெண்ட் அக்கார்டிங்லி. ஓகே, தேங்க்யூ.